உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அருமையான தேவர்களே, இந்த கோடை உஷ்ணங்கள் நம்மளை எதற்கு எச்சரிக்கின்றார்? நாம் பருவத்துக்கு போகும்போது அங்கே அக்கினி இல்லை, அங்கே தேவனுடைய மகிமையோட ஸ்தானம். ஆனால் இது இந்த உலகத்திலே எரிநரகம் எப்படி இருப்பது என்பதை கொஞ்சம் சுட்டி காட்டுகிறது. நரகம் என்றால் அங்க என்ன இருக்கும்? அக்கினியும் கந்தமும் எரிய நெருப்பு. அல்லையா? அப்ப நமக்கு அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பது தான் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறார். கோடி பணம் வந்து என்ன செய்வோம்? கொஞ்சம் நல்லா ஏசி ஓசியா போய் கட்டி தங்கிடும். நான் அதற்கு என்ன செய்யணும்? பாவம் செய்தா போக முடியுமா? அதான் சொல்லாது, இந்த அக்கினி நமக்கு நரகத்துக்கு சாம்பிள். ஒருவர் எங்க போகக்கூடாதான்? அந்த அக்கினி நரகத்துக்கு போகக்கூடாது. 22வது வெளிப்படுத்தி 22:8 படிங்க. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தி 22:8 நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்படி என்றால் நமக்கு ஒரு பயம் இருக்கணும். இருக்கணும், தேவன் என்னை பார்க்கிறார் என்ற பயம் இருக்கணும். தேவன் என்னை காண்கிறார் என்ற பயம் இருக்கணும். ஏனென்றால் தேவன் நம்மை இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருவரை என்ன செய்வதில்லை. அதனால என்னிடத்தில் வர்றவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை அறிகிற அறிவை அடைந்து இந்த உலகத்திலே தேவனுடைய சத்தியத்தை ருசித்து அந்த சத்தியத்தின் வழி நடக்கப்பட வேண்டும். சங்கீதம் 119 அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான். சொல்லாதே, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவை ஒருவரும் கெட்டுப்போகும் தேவனுக்கு சித்தமில்லை, விருப்பமில்லை. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் மகிமையுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி நமக்காக ஜீவனை கொடுக்க வந்த ஜீவன தேவன். என்ன தேவன்? ஜீவன தேவன் என்பதை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த பூமியிலே நம்மளை போல பாடுள்ள மனுஷனாக அவர் இறங்கி வந்த தேவன். அவருடைய நோக்கம் என்ன? எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா ஜனமே ரட்சிக்கப்பட வேண்டும். இப்ப ரட்சிப்பு நம்முடைய கருத்தில் இல்லை, கர்த்தருடைய கருத்தில். அவன் நாம் ரட்சிக்கக்கூடிய தேவனை என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் துதிக்க வேண்டும், அனுதினமும்
தேட வேண்டும், அனுதினமும் அவரை பிரியப்படுத்த வேண்டும். அப்படின்றால் உங்களை இதயம் எப்பொழுதும் வேதம் சொல்வது சங்கீதம் 3:8 ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம விலை கொடுத்து என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக தன்னை கிரயப்படுத்திக்கிறார். இயேசு ரத்தம் சகல வியாதிகளை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? அவரை அறிகிற அறிவை அடைய வேண்டும். யோவான் 3 சொல்லப்படுது, ஒன்றான மிகிற உண்மையும் நீர் அனுப்பின குமார இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படின்னா நம்ம நிச்சயம் அடைய வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் வந்தார்? எல்லா ஜனங்களும் அவங்களால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். அல்லேலூயா. அவர் ஆளாளுக்கு ஒரு ஜாதிக்கு ஒன்று அப்படி அவர் என்ன செய்யல, உருவாக்கவில்லை. நன்றா புரிஞ்சுக்கிறோம். ஆமென். இப்போ உலகத்துல என்ன செய்ய, பலதரப்பட்ட மக்கள் பேர் வச்சிருக்காங்க, பல கோஷ்டிகள், பல கட்சி மாறி நிறைய. அதே போல உலகத்துல ஜாதிகள், பல ஜாதிகள் வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஆண்டு ஒரு ஜாதி பிடிச்சாரா, பல ஜாதி பிடிச்சாரா? மல்லிகை 2 பதினஞ்சு படிக்கும் பொழுது அவங்க தெரியும் எதுக்காக, என்ன ஏன் சபையை கூடா, நம்ம எல்லாரும் ஒரே ஜனம், நம்ம எல்லாம் ஒரே தகப்புடைய பிள்ளைகள். அதுதான் இந்த உடன்படிக்கை. பாருங்க, இந்த கோதுமை, பல கோதுமை மணிகள் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டு ஒன்றாய் ஐக்கியமாய் அப்பமாய் கொடுக்கப்படுகிறது. இப்ப இது என்ன இருக்கக்கூடாது? நமக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் எங்க போக முடியாதா? பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படி அதற்கு தான் தேவனை குறித்தான அறிவு, தேவனை குறித்தான அன்பு, தேவனை குறித்தான பரிசுத்தம், தேவனுடைய ஞானம் நமக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டும். ஆமென். அவரை அறிகிற அறிவை அடைந்து எல்லோரும் எப்படி கண்மா, யாவரும் எப்படி கண்மா, சமாதானமா இருக்க. எப்படி கணும்? இங்க ஆசிரியர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஆனால் சர்ச்சை விட்டு கடந்து உடனே எப்படிப்பாங்க, மூஞ்சி ஆள் போய் பிடிக்காது, இன்னும் ஆள் பிடிக்காது. இங்க என்ன சொன்னாங்க? ஒருவருக்கு ஒரு சமாதானம், சமாதானம். ஆனால் சர்ச்சை விட்டு கடந்த உடனே அவன் முளைக்கிற போனே பார்த்தாலே அங்கேயே இப்படி போகணும். இல்லையா? நம்ம அப்படி அல்ல. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்ட நீ நான் புது சிருஷ்டி. எப்படி இருக்கணும்? புதிய சிருஷ்டியா இருக்கணும். எல்லா இடத்திலும், எல்லா நேரங்களிலும் தேவனுடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த காணப்பட வேண்டும். தேவனுடைய சாட்சியால் நாம் வெளிப்பட வேண்டும். நீங்களும் நானும் ஒன்றாக இருப்பதற்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார். ஆமென். அவைத்தான் சங்கீதம் 133 சொல்றது, இதோ சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனையோ. அடுத்து அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட நறுமண தைலத்துக்கு ஒப்பா இருக்கு. பிரியமானே, இந்த நாளிலே இந்த சரீரம் இங்கே வைக்கப்பட்டது பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் உங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கு. இதற்காக நீங்களும் நானும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஒன்றாய், அவர் ஒன்றாய் கூறின பொழுது அந்த இடம் என்னது? அசைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அங்கே என்ன உண்டாச்சு? அவர்கள் ஒன்றாய் கூறினாங்க. இங்க கூடாங்க, ஒன்றாய் கூறினாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. சொல்றான், படிச்சிருக்கீங்களா? அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் நாவு போல பிரிந்திருக்க
பிரிந்திருக்கும் நாவுள்ள நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. என்ன அக்கினி அபிஷேகம். ஆமென். ஒவ்வொரு மேலும் யாரெல்லாம் ஒன்றாய் கூடினாங்களோ அந்த 120 நாள் கூடின இடத்துல பசுத்தாம் எப்படிதான் ஒன்றாய் இருந்தாங்க, ஒன்றாய் கூடினாங்க. என்னதுல எந்த பிரிவினை இல்லாம நாம் ஒரே நகரத்தாரும் ஒரே குடும்பத்தாருமாக வைக்கப்பட்டதுதான் சபை. ஆகவே இந்த நாளிலே இந்த சரீரத்தை புசிக்கிற நீங்கள் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாகுங்க. அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்க சரீரம் இழைப்படையும், உங்க சரீரம் களைப்பாகலாம், ஆனா உங்க இதயம் ஒரு நாள் களைப்பாகாது. ஏனென்றால் இயேசு உனக்கோடு இருக்கிறார். அவர் உனக்குள்ளே இருந்து கொண்டு உன் மூலமாக அற்புதம் செய்வதற்காக, உன் மூலமாக அநேக அற்புதம் சேகரிப்பதற்காக, உன் மூலமாக அநேக ஜனங்கள் மீட்கப்படுவதாக உன்னை முதல் எடுத்ததால் கழுவினார். எப்படி கழுவினாரு? இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவன் பிறந்தா புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையெல்லாம் ஒழிந்தன. பாருங்க, பழைய சுவாபங்கள், செல்வ சுவாபங்கள், நம்முடைய உலகத்துடைய வாழ்க்கைகள், நம்முடைய கிறிஸ்துக்கள் வந்தபோது எப்படியா புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அப்போ தேவன் உனக்குள்ளே இருப்பதை உலக மக்கள் அறிய வேண்டும். உலக ஜனங்கள் அறிந்து என்ன செய்ய வேண்டும்? உங்கள் மூலமாக இவர்கள் இவ்வளவு முகம் அழகா இருக்காங்களே, இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, ஏன் அவர்கள் அவரே இல்லையா? அவர்கள் நம்ம இப்ப மனுஷன் தானே. ஏன்? கிறிஸ்து உங்களை ஆளுகிறபடியா, கிறிஸ்து உங்களை ஜீவிக்கிறபடியா. அவர் சொன்னார், என்ன சொன்னார்? நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யுமா? சோத்திரத்தோடு யார் தெரியப்படுமா? தேவனுக்கு தெரியப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கும் பொழுது நீ எதை செய்ய வேண்டாம்? ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆவியானவர் சொன்னாரே பிலிப்பியர் 4:4 சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருக்கிறது. மறுபடியும் 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 சொன்னார். ஏன்? நான் உங்களை விட்டு விடுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு பிரிவதில்லை, நான் மறுபடியும் கூடவே இருக்கிறேன் சொன்ன தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடிதான் உங்களை நான் சந்திக்கிறேன், உங்களை நான் பார்க்கிறேன், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் சொல்றார் சங்கீதம் 4:3 பக்தி உடலை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பரிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாகுங்கள். என்ன பரிசுத்தமா? நீதிபதி என்றால் என்ன? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி, சோத்திர பலிடுவன். சங்கீதம் 50:23 சொல்லுது, சோத்திர பலிடுவன் ஆமென். அப்பா ஸ்தோத்திர பலிகள். இங்க காசு கொடுக்கணுமா? லஞ்சம் கொடுக்கணுமா? வட்டி கட்டணுமா? நீங்க ஆண்டோட சமூகத்தில் எப்பொழுது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல 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 தேவன் இறங்கி உங்களை கட்டுகளை அறுத்து, தடைகளை அறுத்து உங்களை ஜீவுள்ள ஆலயமாக அவர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன செய்து கொண்டிருக்கணும்? நீ வண்டி ஓட்டினாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, நீ கம்பெனி இருந்தாலும் சரி, உன்னுடைய இதயம் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். உன் இதயம் தேவனோடு பேசி பழக 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 உனக்கு கவலை என்பதற்கு இடம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறது பெரியவர். இத உலகத்தில் இருக்கிற அவரை விட உன்னிடத்தில் பெரியவர். நீ என்னதற்கும் வேண்டுக்கும் அதிகமா செய்த இவர் பெரியவர்.
அப்போ உன்னை பரிசுத்தமான இடத்துக்கு அவரை துதிச்சு கொண்டே இருக்க போதும். லஞ்சமா பணமா காசா அவர் எதிர்பார்க்கவில்லை. உன் இதயம் சுத்தமாக, உன் இதயம் சுத்தமாக, இதயத்து சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பார். அல்லேலூயா. அப்ப உனக்குள்ளே சுத்தமடைய, பரிசுத்தமடைய நீ எப்போது ஸ்தோத்திரப்படி எடுத்துக்கொண்டே இரு. நீ ஸ்தோத்திரப்படி சொல்ல 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 உனக்குள்ள தேவனுடைய வல்லமை பெருகும், உனக்கு ஞானம் பெருகும், தேவனுடைய கிருபை பெருகும், தேவ அன்பு பெருகும், தேவ அபிஷேகம் பெருகிட்டே இருக்கும். அந்த அபிஷேகம் பெருக 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 ஒன்றிருந்து வல்லமை புறப்பட்டான். ஆமென். பேதுரு எழுந்தான், அபிஷேகம் பெற்ற உடனே அவன் எழுந்தான். அந்த 120 நாடுகள் கூட மத்தியில அவன் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தான். அப்பொழுது குத்துண்டப்பட்டவர்களாய் ஒவ்வொரு உள்ளங்களில் இருக்கிற காரியங்களை ஆவியால் வெளிப்படுத்தி அங்கே அவன் அவன் தன் தன் மனம் திரும்பத்தக்கதாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். இவர்கள் கலிலேயர் அல்லவா? அப்பொழுது என்ன நடந்தது? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். நீங்களும் நானும் பரிசுத்தாவி பெற்ற பின்பு ஒவ்வொரு நாளும் ஆவியை நிரம்பி துதிக்க ஜெபிக்க ஜெபிக்க இந்த சபை பரவலாக பெருசிய தேவன் கூட இருக்கிறார். நீங்கள் எப்பொழுதும் அவரை துதித்து சார்ந்து கொள்வீர்களா உங்க வாழ்க்கையிலே தூக்கம் சந்தோஷம் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்றால் இந்த வீடு தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இந்த இடத்து இந்த இதயத்துக்குள்ளதான் தேவன் வாசம் பண்ண வேண்டும். என்ன வரமாட்டேங்குது? அல்லேலூயா. என்னை பாடுதல் வச்சுக்கீங்களா? பாருங்க, 71வது பாடல்கள் போன மாதம் 2 மாதம் முன்னாடி போட்டாங்க. போன மாதம் தனி அடிச்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி பெங்களூர் பண்ண போயிட்டேன். இன்னைக்கு அதை மாதிரி வந்தவன் சரி நம்ம ஐயாவை பலப்படுத்தும்படியா கத்தரை பலப்படுத்தும்படியா எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் பாட்டு ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா ஒரு வருடத்து குடும்பத்தில் எல்லா சுவைகளும் கொடுத்து அப்படிதான் நடத்தி வர்றேன். ஏன்னா உங்கள் வாழ்க்கை தட்டி எழுப்ப கொட்டி எழுப்ப ஆவியில என்ன செய்யணும்? நீங்கள் அனலாக மாறணும். சொல்லுங்க. நான் சொல்றத ஒரு திருப்பி சொன்னா போதும். ஆமென். அல்லேலூயா. என் வீடு என் இதயம் நீ தங்கும் ஆலயம். என் வீடு என் இதயம் நீ தங்கும் ஆலயம். ஜெபித்திடுவேன் துதித்திடுவேன் நீ தங்கும் ஆலயத்தில். ஜெபித்திடுவேன் துதித்திடுவேன் நீ தங்கும் ஆலயத்தில். என் வீடே என் இதயம் தங்கும் ஆலயம். ஆமென். என் வீடே என் இதயம் நீ தங்கும் ஆலயம். அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? என் வீடு என் இதயம் அவர் தங்குற ஆலயம். இப்ப இந்த ஆலயத்தை யார் இருக்கணும்? எப்போ அவன் வந்து போவாரா? அவர் என்ன சொன்னாரு? மத்தேயு 28:20 என்ன சொன்னாரு? இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொன்னாரா? தான் வந்தது போயின்னு சொன்னாரா? இருக்கிறா இல்லையா? அப்போ நீங்க என்ன செய்யணும்? மனப்பாடமாக்கி கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க. என் வீடு என் இதயம் நீ தங்கும் ஆலயம். ஆமென். வீடு என் இதயம் நீ தங்கும் ஆலயம். சொல்லுவோம். என் வீடு என் இதயம் நீ தங்கும் ஆலயம்.
நீங்க தான் ஆலயம். இந்த ஆலயத்தை தான் வாசம் பண்ணுவேன். இந்த ஆலயத்தோடு தான் நான் நித்தம் இருப்பேன். ஆமென். இந்த சபை நம்ம எல்லாரும் கூடுவதற்கு ஒரு ஸ்தலம். நம்ம கூடி எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன செய்யணும்? தேவனை மயப்படுத்துவதற்காகத்தான் நம்ம எல்லாம் ஒவ்வொரு ஆலயமா இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் தேவன் தங்கிற ஆலயம் நீங்களே. ஆமென். அப்ப நீங்க தான் என்ன செய்ய முடியும்? துதிக்க முடியும், ஜெபிக்க முடியும், துதிக்க ஆவியில் நிரம்ப முடியும். பில்டிங் தான் இருக்கும். ஆமென். எவ்வளவு பெரிய பத்திரத்தில் வச்சிருக்கா தங்கம் மாளிகை இருந்தா கூட அது துதிக்காதுங்க. அது துதிக்காதுங்க. எத்தனை கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் இந்த ஆலயத்துக்கு ஈடு எதுவும் இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆலயம் இனி ஓட்டப்புறம் பாடும், தெருவில் போனாலும் சோத்தரிக்கும். ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீ நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனுடைய ஆலயம், நீங்களே ஆலயம். இந்த ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வல்லமை புறப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன செய்வ? உன் இதயம் 24 வருஷம் துதிக்கும். இதயம் தூங்காதுங்க. உங்க சரீரம் ரெஸ்ட் எடுக்கும். ஆனா இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அல்லேலூயா. ஆவியானவர் சொன்னாரு, பரிவிடம் கட்டி ஆராதிப்பேன் பரமனை எந்தன் நாவினாலே. பரிவிடம் கட்டி ஆராதிப்பேன் பரமனை எந்தன் நாவினாலே. அதிகாலை எழும்பி துதித்திடுவேன், அதிசய நாமம் இயேசுவையே. அதிகாலை எழும்பி துதித்திடுவேன், அதிசய நாமம் இயேசுவையே. சொல்லுவோம். என் வீடே, என் இதயம், நீர் தங்கும் ஆலயம். ஆமென். என் வீடே, என் இதயம், நீர் தங்கும் ஆலயம். அல்லேலூயா. இந்த குடி வந்து பாபான்னு கூடுமா யாரையாவது? அப்ப யாரும் கூடுவா? பாஸ்டர் கூடு, வாங்க பாஸ்டர், வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க. யார் கொள்ளும்? இந்த இதயம் உள்ளத்தை நல்ல இதயம் என்ன செய்யும்? தேவன் இங்கே அமர்ந்திருப்பதால கூப்பிடு. பாவியை ரட்சிக்க இயேசு வந்தார். கூப்பிடு, கூப்பிடு. நீ அறியாத நெட்டாத பெரிய கட்சி தேவன் உன் மூலமாக அற்புதங்களை செய்வார். நீங்க எத்தனை கூப்பிட்டு வந்தீங்க? இன்னைக்கு பக்கத்து விட கூப்பிட்டீங்களா? ஏன் நீங்க மட்டும் போனா போதுமா? நிறைய தப்ப வேண்டாமா? தப்ப வேண்டாமா? சொல்லுங்க. யாருக்கு கடமை? உங்கள் மீது பொறுப்பு அல்லவா? ஆமென். அல்லேலூயா. போதகர் போதிக்கிறார் என்றால் நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு கடமை அல்லவா? அப்ப என்ன செய்யணும்? வருகின்ற ஜனத்தை உபசரிப்பேன், பரிசுத்த நன்மை விவரிப்பேன். வருகின்ற ஜனத்தை உபசரிப்பேன், பரிசுத்த நன்மை விவரிப்பேன். மெய்யான தேவன் இயேசுவையே எடுத்துரைப்பேன் நீதியோடு. மெய்யான தேவன் இயேசுவையே எடுத்துரைப்பேன் நீதியோடு. என் வீடே,
எடுத்து உரைக்கணும் நீதி. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொன்னால் அவங்க உள்ளே வருவாங்க. உங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற கண்ணம்மா சின்னமா பொண்ணுமா எங்களெல்லாம் என்ன செய்யணும்? கூட்டு சேர்க்கணும். ஆமே அல்லேலூயா. அப்போ வருவாங்க. இங்கே என்ன சொல்லுவாங்க? அவருடைய நீதியை வெளிப்படுத்துவாங்க. நீதியை எடுத்துரைக்கணும். வசனம் எல்லாம் பாட்டு தான், பாட்டு தான் வசனம், சத்தியம்தான் பாட்டு. கட்டுக்கதையோ கற்பனை அல்ல. வேத சத்தியத்தை ஆவே நிரம்பி கொடுக்கிறேன்னா நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவன் பழையமா இருப்பான், சுயமா இருப்பான். அவனை யார் குணப்படுத்துது? உங்கள் இருக்கிற ஆண்டவர் அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனை ஆண்டவர்களை கொண்டு வர வேண்டும். அதுக்கு தான் உங்களுடைய, அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் உங்களை என்னை ரட்சித்தது. ஆமென் ஆமென் அல்லேலூயா. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சுட்டிக்காட்ட நோக்கம் என்ன? எந்த ஜனங்கள் எல்லாம் நரகத்தில் தப்பிப்பதற்கு இந்த அக்கினியை, இந்த வெயிலை குறித்து எடுத்து சொல்லுங்க. ஏசி போட்டு பேர் தப்பிலாம். அங்க மாட்டம் யார் தப்ப வைக்கிறது? இங்க சத்தியத்தை கேட்டு தப்பிக்கிறாங்க. ஆனால் நரகத்தில் போனால் யார் தப்பிக்க முடியாது. அவைத்தான் சாரு தடைகளை தகர்த்து மகிழ்ந்திடுவே, தடையில் வாழ வழிவாகும் பேர், தடைகளை தகர்த்து மகிழ்ந்திடுவே, தடையில் வாழ வழிவாகும் பேர், வழி சத்திய ஜீவன் இயேசுவையே இதயமது பதிய வைப்பேன், வழி சத்திய ஜீவன் இயேசுவையே இதயமது பதிய வைப்பேன். என் வீடே என் இதயம் நீ தங்கோ ஆலயம், என் வீடே என் இதயம் நீ தங்கோ ஆலயம். ஜெபித்திடுவே துதித்திடுவே நீ தங்கும் ஆலயத்தில், ஜெபித்திடுவே துதித்திடுவே நீ தங்கும் ஆலயத்தில். என் வீடே என் இதயம் நீ தங்கும் ஆலயம், என் வீடே என் இதயம் நீ தங்கும் ஆலயம். ஆலயம் யாருங்க? சொல்லுங்க. நீங்க தான் ஆலயம். அவன் அவன் இந்த ஆலயம் தூங்குமா பேசிக்கொண்டிருக்குமா? ஆமென் 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 அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு சொல்ற வார்த்தை எல்லாரையும் பலப்படுத்துது. ஆமென். அதற்கு கூட ஸ்தலம் தான் இந்த சபை. ஆமென். அதே சமயத்தில் நீ ஆயிரக்கணக்கான மக்களை என்ன செய்ய முடியும்? போதிக்க முடியும். அல்லேலூயா. நான் எங்கெல்லாம் கூட லட்சக்கணக்கான கூடாங்களோ அங்கே கூட பேச முடியும். அந்த பில்டிங் கூட வருமா? வராது. ஆமே. யார் தான் போகணும் பண்றதுக்கு? நீங்க தான் போகணும். ஆமே. ஒருவர் என்ன செய்யக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. அதுக்கு இப்படிப்பட்ட சத்தியத்தின் மூலமாக தான் அவங்க பல இடங்களை கொண்டு போயிருக்கிறார். பல இடங்களில் இன்னைக்கு இந்த பாடலை கொடுத்து அவங்களை காப்பி எடுக்க சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு 30 காப்பி கொடுத்துருவேன். அதை நீங்கள் என்ன செய்யணும்? விருதி எடுத்து நீங்களே சபையில் டெய்லி பாடு, வீட்டில் பாடணும். அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இது யாரு? இது தேவனுடைய ஆளு. ஆமென். இந்த ஆலயத்தை என்ன செய்யக்கூடாது? கரப்படக்கூடாது. இந்த ஆலயத்தின் தேவன் யாரு? பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆவியானவரே பரிசுத்தர் தேவன். உங்களை பரிசுத்தமாக நடத்த நீங்கள் பரிசுத்தமாக இருந்தா நீங்கள் செய்வதெல்லாம் நடக்கும். நீ செய்வதெல்லாம் வாக்கியம், நீ எதை செய்தால் வாக்கியம். ஏன்? கர்த்தர் நமக்குள் வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயம் கூட முழு பாடி பண்ணலாமா? நீங்க அடுத்த வாட்டி என்ன செய்யணும்? இந்த காப்பி கொஞ்சம் ஜாஸ்திங்க. இங்கே வர 10 ரூபாய் இருக்கும், இங்கே வளர்த்து ஜாஸ்தி. ஆமே. ஆனால் இது ஒரு புக்கு போட்டுக்கேன், கிட்டத்தட்ட 500 பாட்டு போட்டிருக்கேன். அது போடுக்கு 1 நிமிஷம் தேவைப்படுது. செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சுத்தமான வேலை பாட்டு புக்கு ரெடியாக கொண்டு வருவேன். அல்லேலூயா. அவ எல்லாம் சேர்ந்து பண்ணலாமே போடுது. எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? என் வீடே என் இதயம் நீ
இயேசுவையே இதயமதில் பதிய வைப்பே. வழி சத்திய ஜீவன் இயேசுவையே இதயமதில் பதிய வைப்பே. என் மேலே என் இதயம் நீ தங்கும் ஆலயம். என் மேலே என் இதயம் நீ தங்கும் ஆலயம். நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருக்கிறது. வேதம் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டப்பட்டது. இந்த நாளில் நம்முடைய சரீரத்தையும் அப்பத்தையும் ருசிக்கிறீர்கள். ஒன்று கூடி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இயேசு அன்பை ஒவ்வொரு நாளும் மற்ற ஜனங்கள் சொல்லி அநேக மக்களை கூட்டிக் கொள்வார்கள். கற்றுத்தாங்க இந்த வார்த்தை உங்களை ஆசைப்படாக எல்லா தீவிரங்களுக்காக கூட இருந்து வழிநடத்த முடிவாராக. ஆமென். Hallelujah.